ஹாய்ங்க. பெயிண்டிங் சைன்ஸ் சின்னதாக இருந்ததுன்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரேம்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குங்க ரெடிமேடாக. இந்த ஃப்ரேமுக்கு பேர் இன்டர்சேஞ்சபிள் ஃப்ரேம்ஸ். இது சின்ன சைஸஸில் அவைலபிளாக இருக்குங்க. இந்த மாதிரி பெரிய சைஸஸ் பெயிண்டிங்ஸ் 24x20 இன்ச்சஸ் பெயிண்டிங். இந்த சைஸ் பெயிண்டிங்க்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமாக பண்ண முடியுமா? ஒரு சின்ன ஹேக் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இந்த பெயிண்டிங்கை ஒரு ரெகுலர் ஃப்ரேம் போடுற கடையில், அதாவது சாமி படங்கள்லாம் ஃப்ரேம் போடுவாங்க இல்லையா, அந்த கடையில் கொடுத்து தான் ஃப்ரேம் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். யூஸ்வலாக நான் ஃப்ரேம் பண்ணும்போது எப்போவுமே இந்த மேட் போர்டு குறைஞ்சது 1 இன்ச் வைப்பேங்க. இது பெயிண்டிங்கோட கிராண்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இந்த ரெகுலர் ஃப்ரேமை நான் எப்படி இன்டர்சேஞ்சபிள் ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்ற ஹேக்கை இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பெயிண்டிங்கை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா இது உடன் ஃப்ரேம், அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு இன்சுலேஷன் டேப் மாதிரி ஷைனிங்காக ஒரு டேப் ஒட்டியிருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த பெயிண்டிங் இந்த கார்ட்போர்ட் இன்டாக்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த இன்சுலேஷன் டேப்பை ஒட்டியிருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா அதை இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸோட வேலை என்னென்னா இந்த எம்டிஎஃப்பை கரெக்டான பொசிஷனில் பிளேஸ் பண்ணி வைக்கிறது தான் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸோட வேலை. இதை கம்ப்ளீட்டாக 180 டிகிரிக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் சாய்ச்சி விட போகிறோம். தனியாக வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த மேட் போர்டோட என்னோட பெயிண்டிங் கேன்வாஸை நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது தனியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் வந்து இந்த ஃப்ரேமில் சீட் ஆகிருக்கு. மேட் போர்டில் என்னோட பெயிண்டிங்கை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதை ரிலீஸ் பண்ணி காட்டுறேன். இவ்வளோதாங்க என்னோட பெயிண்டிங். கேன்வஸ் கிளாத்தில் பண்ணது தனியாக வந்துருச்சு, மேட் போர்டு தனியாக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரே சைஸில் வேறு பெயிண்டிங் இருந்ததுன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஃப்ரேம்லேயே நிறைய பெயிண்டிங்ஸ் நிறைய சீசனில் வேறு மாட்டிக்கலாங்க.